ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் மொபைல் இயல். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிரக்கணக்கான வீடியோ சஜஷன்ஸ்க்கு மத்தியில் இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்க உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நாம் 22,000 ரேஞ்சில் செல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ சப்போர்ட், வைட் ஆங்கிள் சென்சர், டெலஃபோட்டோ சென்சர் அண்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொண்ட சூப்பரான கேமரா செட்டப்பாக இருக்க மாதிரியான அட்டகாசமான ஆல்ரவுண்டர் கேமரா மொபைலை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ 22,000 ரூபாய்க்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டான மொபைல் வாங்கணும், அதுலேயும் கேமராவும் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான் நண்பா. அட்டகாசமான கேமரா மொபைல்ஸை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே பார்த்துடலாம். நம்ம பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, யார் யாருக்கு சூட் ஆகும், யார் யாருக்கு சூட் ஆகாது போன்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் சேர்த்து பார்க்க போகிறோம். அதனால் நண்பா, இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் ஏதாவது ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ்ன்றது இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரோவை ரொம்ப நேரம் வளர்த்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகே நண்பா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க 600 வாட் உள்ள அமேசான் ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கிவ்வேல தர போகிறோம். அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக போக சொல்கிறேன். இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் கிட்டேருந்து சாம்சங் F55 தான். M55னு ஒரு மொபைல் இருக்குது. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ ரெண்டு மொபைலே எதை வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு OISம் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K வீடியோ 30 frames per secondல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். செல்ஃபீஸ்லாம் நிறைய எடுப்பீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 7 Gen 1 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதாவது சாம்சங் நான் சொல்கிறேன். சாம்சங் பொறுத்த வரைக்கும் 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் சாம்சங் பாக்ஸில் சார்ஜர் தரமாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட், டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை நண்பா. 8GB 128GB வேரியண்ட்டை 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. ஸோ 25,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோலாம் ரொம்ப அடி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கழுவி ஊற்றிருந்தாங்க. பட் இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸிங்க்கு ஒர்த்தாக தான் இருக்குது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துருவோம் நண்பா. டிஸ்பிளே ஒரு ப்ரோஸாக சொல்லலாம், அண்டு கேமராஸை நம்ம ப்ரோவாக சொல்லலாம். பேட்ரி நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். பட் சாம்சங்னு பார்க்கும்போது ஓகேவாக தான் இருக்குது. பாக்ஸில் சார்ஜர் கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டுத்தையும் சாம்சங் திருத்த மாட்டாங்க. சாம்சங் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகேன்னா, பட்ஜெட் செட் ஆகுதுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் நத்திங் ஃபோன் 2A தான். இந்த மொபைலோட லான்ச் பொறுத்த வரைக்கும் March 5, 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்சுவல் டிசைன் தான். டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு வரும்போது 6.7 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல் ஹெச்டி பேனல் தான் இது. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் கர்வ் டிஸ்பிளே இல்லை. 50+50 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ OIS இருக்கிறதால ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபியும் நம்ம எதிர்பார்க்கலாம். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே 4K கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும், பட் கொடுக்கல. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக்கோட Dimensity 7200 Pro என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா. அண்டு 6,80,000 பக்கம் Antutu ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது. அண்டு 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரதா நத்திங் சொல்லியிருந்தாங்க. அண்ட் 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் பாக்ஸில் வராது, தனியாக வாங்குறதா இருந்தால் 2000க்கு மேலேயே போகுது. இந்த மாதிரி நம்ம ரேங்க் லிஸ்ட்டில் இங்கே ஃபீச்சர் பண்ணுறதுக்காகவே இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு ஒரு டவுட் வருது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளிஃப் லைட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளிஃப் லைட் ஒரு யூனிக்கான செல்லிங் பாயிண்ட் நத்திங் ஃபோனை பொறுத்த வரைக்கும். அண்ட் 8GB 128GB வேரியண்ட்டை 24,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க நண்பா. பட் இப்போது 20,000 சம்திங்கில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸிங்ன்றதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் நண்பா. ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ் நத்திங்கோட டிசைனை சொல்லலாம். நத்திங்கோட UI எல்லாத்தாலையும் பாராட்டப்படுது. ஸோ க்ளீனான UI வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் மற்றபடி டிஸ்பிளே, கேமராஸ், பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரை தரதில்லை. அண்ட் மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ்ஸாக நான் எதையும் பார்க்கல. கேமர்ஸ், ஹார்ட் கோர் கேமர்ஸ் மட்டும் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேன்ற லெவலில் தான் இருக்குது.
அண்ட் நண்பா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூ யாராவது ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதையும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க நண்பா. நண்பா இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord CE4 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1100 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. கேமராஸ்னு வரையில் 50+800 டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட LYT600 என்ற ஒரு சூப்பரான சென்சர். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபின்றது நமக்கு கிடைக்கணும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது நண்பா. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 14 தான் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 7 Gen 3 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்டு 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் பெட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சும் தருவோம்னு சொல்லிட்டு OnePlus சொல்லியிருந்தாங்க. 8.5 லட்சம் பக்கம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ன்றது வந்தது ஒரு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. 5500 mAh பேட்டரி, 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லா இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் 3.5 மழைய ஜாக் மட்டும் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 25,000 லான்ச் பண்ணாங்க. இப்போது ஆஃபரில் என்ன ப்ரைஸிங் போயிட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்னு வரும்போது இந்த மொபைலில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, சார்ஜிங்னு சொல்லிட்டு. நெகட்டிவ் பாயிண்ட் கொஞ்சம் பழைய மொபைல் அண்ட் லைன் இஷ்யூஸ் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. OnePlus அவங்க சர்வர்லேருந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதா ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மொபைலை வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme 12 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு January 29, 2024 லான்ச் பண்ணாங்க. ஸோ பழைய மொபைல் தான் இது. அண்டு பஞ்சுவல் டிசைன், டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட கொடுக்குறாங்க. 6.7 inches Full HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே ஃப்ரம் Realmeன்னு நம்ம சொல்லலாம். 50+32+8 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. சோனி IMX882 என்ற சென்சர் தான் பிரைமரி சென்சராக நமக்கு இருக்குது. டெலஃபோட்டோ சென்சர் 32 மெகா பிக்சல்து. சோனி IMX709 என்ற ஒரு சென்சர் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளவே ஒரு டெலஃபோட்டோ, வைட் ஆங்கிள், பிரைமரி சென்சர் என்ற 3 உருப்படியான சென்சர் கொடுத்துருக்கிறது பாராட்டத்தக்க விஷயம். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். இங்கே செல்ஃபியும் 4K வீடியோ கொடுத்து நிறைய பிராண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 6 Gen 1 என்ற ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட்ஸ்னு வரும்பொழுது 9 5G பேண்ட் சப்போர்ட்டும், அப்டேட்ஸ்னு வரும்பொழுது 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரதாக சொல்லியிருந்தாங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 5,20,000 பக்கம் வாங்கியிருந்தது. 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்டு மற்றபடி எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் நமக்கு கொடுக்கல. அட்லீஸ்ட் இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் ஆர் SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டுமே கொடுக்காதது ஒரு நெகட்டிவ் தான். 8GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 22,000 லான்ச் பண்ணாலும் இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன ப்ரைஸிங்கன்றதை நான் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளே, கேமராஸை நம்ம ப்ரோஸாக சொல்லலாம். அண்டு பேட்டரி சார்ஜிங்குமே நம்ம ஒரு ப்ரோவாக சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ்ஸாக நான் எதையும் பார்க்கல. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான கேமரா மொபைல் தான் வேணும். பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 1 monthக்குள்ளே 600 likes ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்அவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ நண்பா, ஆஃப்டர் ரீச்சிங் 600 வீடியோஸ் இன் 1 month நம்ம இந்த கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். எத்தனை வீடியோ 600 likes 1 monthக்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்அவேல தருவோம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto Edge 15 Neo தான். இந்த மொபைலோட லான்ச் டேட்னு பார்க்கும்போது August 29, 2024 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க. பேக் எக்கோ லெதர் ஃபினிஷிங்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு சில வேரியண்ட்டில் பிளாஸ்டிக்கும் கொடுத்துருந்தாங்க. பஞ்சுவல் டிசைன், டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 10 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப், ட்ரூ ட்ரிபிள் கேமரா செட்டப்பை லான்ச் பண்ணியிருந்தாங்க. பிரைமரி கேமராவை
ஓஎஸோட பேர் பண்ணியிருந்தாங்க. 4K வீடியோ 30 fpsன்றது நம்மளால் எல்லா சென்சர்லையுமே ஷூட் பண்ணிக்க முடியும். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் நம்மளால் 4K வீடியோ 30 fpsல ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டு 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7300 என்ற ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. 15,000 செக்மெண்ட்டில் இருக்கிற ப்ராசஸர் தான். பட் இங்கே 20,000 ரூபாயில் கொடுத்துருந்தாங்க. எதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க நண்பா. 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்துருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். 6.4 inches Full HD + POLED பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு LTPU பேனல் தான் இது. 3000 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. பட் இது ஃப்ளாட் டிஸ்பிளே. கர்வ் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம். அண்ட் மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரிலேயும் இங்கே கை வச்சுருக்காங்க. ஏன்னா 4310 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 15 வாட் வரைக்கும் நம்மளால் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் சப்போர்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் IP68 கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் கூட போட்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆக்சிடென்டல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேணும்னே போட்டு செக் பண்ண வேணாம். மிலிட்ரி கிரேட் 810H என்ற ஒரு நல்ல ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. NFC கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜாக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் கொடுக்கல. 8GB 256GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 24,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போது ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 24,000 ரூபாய்க்கு Dimensity 7300 கொடுத்துருக்காங்களே. ஸோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அது மட்டும் தான் இங்கே ஒரு நெகட்டிவாக வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. Dimensity 7300 கேமிங்க்கு வேணால் எதிர்பார்க்காமல் இருந்தாலும் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணிடும். ஸோ கேமர்ஸுக்கு தவிர்த்து மற்றபடி எல்லா டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கும் Moto H50 Neo ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும். ஏன்னா தாறுமாறான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. சூப்பரான டிஸ்பிளே அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் IP ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப்பும் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் H50 Neoவோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.